அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மா. பழனிக்குமார். நான் செங்கல்பட்டு அரசு சட்டக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று நான் பேச இருக்கிற தலைப்பு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களினுடைய சிறப்புகள். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரலாக சுருக்கமாக பேசுவதற்கு நான் ஒன்றும் வள்ளுவர் அல்ல. இருந்தாலும் 3 நிமிடத்தில் இந்த மாமனிதரை பற்றி பேச முயற்சிக்கிறேன். தலைப்புக்குள் நுழைகிறேன். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து இந்த இந்திய தேசத்தின் ஒரு முதல் குடிமகனாக மாறிய ஒரு மாமனிதர். தமிழ் வழியில் படிக்கிற என்னால் என்ன செய்ய முடியும்? ஆங்கிலம் தெரியாதே, என்னால் என்ன செய்ய முடியும்? படிப்பில் நான் அப்படி ஒன்றும் நன்றாக படிக்கிற மாணவனாக இல்லையே, என்னால் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? எளிமையான குடும்பத்தில் பிறந்திருக்கிறேனே, என் தந்தை மிகவும் ஒரு எளிமையான நிலையில் இருக்கிறாரே, என்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற பல மாணவர்களுக்கு பதிலாக இருப்பதுதான் அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை. ஒரு எளிய மீனவ குடும்பத்தில் 5வது மகனாக பிறந்து நாட்டின் முதல் குடிமகனாக மாறியிருக்கிறார் என்றால் அவருடைய முயற்சிகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு தமிழ் வழியில் படித்த ஒரு மாணவர் நாட்டினுடைய விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார் என்றால் அவருடைய முயற்சிகள் எப்படிப்பட்டது? ஒரு உயர்ந்த பதவிக்கு சென்ற போதும் அவர் மக்களிடையே நடந்து கொண்ட முறைகளை நாம் தெரிந்து கொள்ளும் போது வியப்பாக இருக்கிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர்ந்த பதவியை அடையும் போதும் மிகுந்த பணத்தை சம்பாதிக்கும் போதும் அவனுடைய குணம் மாறுதல் அடையும். ஆனால் அப்துல் கலாம் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் மாணவனாக இருந்த போதும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்த போதும் சரி, அவருடைய குணத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. அவர் எந்த அளவிற்கு தன்னடக்கத்தோடு இருந்தாரோ அந்த அளவிற்கு அவர் தன்னம்பிக்கையோடும் இருந்தார். வாழ்க்கையில் இன்று இருக்கும் நிலை நிச்சயம் மாறும் என்பதில் அவர் தெளிவாக இருந்தார். பள்ளி மாணவனாக இருந்த போதே படித்துக் கொண்டே செய்தித்தாளை விற்கும் வேலையையும் செய்து கொண்டிருந்தார். முயற்சியை அவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை. தொடர்ந்து பல முயற்சிகளை செய்து பல வெற்றிகளை அடைந்து இன்றும் மாணவர்களுக்கு ஒரு உதாரணமாக திகழ்கிறார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவரை பற்றிய கருத்தை பகிர்ந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.